ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா விலாக்ஸ். வழக்கம் போல தான் இது ஒரு ஷாப்பிங் வீடியோ தான். இதை அப்லோட் பண்ணுறது மூலமாக சிலருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்காதவங்க இந்த மாதிரி பிளேஸ் இருக்கான்றதை பார்க்கவும் செய்வாங்க. இந்த மாதிரி வீடியோஸை ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் துபாய்க்கு வந்திருக்கப்போ அப்லோட் பண்ணியிருப்பாங்க. நம்ம துபாயிலே இருக்கோம், அதை அப்லோட் பண்ணலாம் எப்படி தப்பாச்சே. வேறு எங்கேயும் இல்லை, துபாயில் இருக்க வாட்டர் ஃப்ரண்ட் மார்க்கெட் தான். இங்கே கிடைக்காத பொருளே இல்லைங்க, எல்லாமே கிடைக்கும். இது ஷார்ஜா மாதிரி இல்லை, டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, மீட்டு, எக்கு எல்லாமே கிடைக்கும். ஃபிஷ்ஷு, சீ ஃபுட்டில் எல்லா ஐட்டமே கிடைக்கும். இன்றைக்கி நான் எங்கெங்கே போனேனோ அந்த வீடியோஸ் மட்டும் தான் இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்கேன். மீட் சைடு சுத்தமாக நான் போகலை. நான் எங்கெங்கே போயிருக்கேன்றதை நீங்களும் என் கூட சேர்ந்து வீடியோவில் பாருங்கள். ஆக்சுவலாக மெயினாக இன்றைக்கி நான் வந்தது டேட்ஸ் வாங்கணுன்றக்காக தான். சரி, ஊருக்கு போகிறோம், இங்கே டேட்ஸ் வாங்கிட்டு போனோம், கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குன்றக்காக தான் இங்கே வந்து வாங்குறது. இதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் அந்த டேட்ஸ் கடைக்கே நான் போகிறேன். ஸோ அதனால் இதெல்லாம் மறுபடியும் வந்து எடுக்க முடியாதுன்றதுக்காக போகும்போது அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே போகிறேன். தக்காளிலாம் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அவங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் இல்லவே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருந்தது. 1 kg 5 grams தான் சொல்லியிருந்தாங்க. இது ஒரு நார்மல் ப்ரைஸ் தான், ஆனால் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஒவ்வொரு டைம் இந்த மாதிரி மார்க்கெட் வந்து வாங்கிட்டு போகிறது ரியலி கஷ்டம் தான், ஈவன் நம்ம ஓன் டிரைவ் பண்ணிட்டு வந்தால் கூட. ஆனால் கொஞ்சம் கஷ்டம் பார்க்காம வந்துட்டோம் அப்படின்னா சூப்பராக 1 வீக்குக்காக தேவையான எல்லா சாமானையும் வாங்கிட்டு போயிடலாம். நாங்கள் இந்த கடையில் தான் டேட்ஸ் வாங்கியிருந்தோம். நான் மட்டும் இல்லை, நான் என்னோட மற்ற 3 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து இந்த கடையில் தான் வாங்கியிருந்தோம். இருக்கிறதுலே நான் தான் ரொம்ப கம்மியாக வாங்கியிருந்தேன், 4 kg. மற்றவங்கலாம் 7 kg 10 kg அவ்வளோ வாங்கிட்டு போயிருந்தாங்க. இது கொடுக்குறதுக்கு ரொம்ப ஒர்த்தாகவும் இருக்கும், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பிளேட்டில் வச்சுருக்க 3 டேட்ஸ் நீங்கள் பாட்டு நின்றுக்கிட்டு எவ்வளோ வேணால் சாப்பிட்டுட்டே இருக்கலாம், யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. துபாயோட ஸ்பெஷலே இதாங்க, நீங்கள் பாட்டு டேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கின்ற சாக்கில் எவ்வளோ வேணால் எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கலாம். யாரும் ஏன் இவ்வளோ சாப்பிட்ற அப்படின்னு ஒரு வார்த்தை கூட கேட்டுற மாட்டாங்க. இந்த 3 டேட்ஸ் மட்டும் இல்லை, இந்த ஷாப்பில் இருக்க எல்லா டேட்ஸுமே நீங்கள் பொறுமையாக டேஸ்ட் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இந்த மாதிரி டேட்ஸ்லாம் ஊருக்கு வாங்கி போய் கொடுக்கணும்னு ஆசை தான். ஆனால் என்னென்னா நம்மளால் அவ்வளோ பக்குவமாக எடுத்துகிட்டு போய் கொடுக்க முடியாது, சீக்கிரமாக கெட்டு போகிற மாதிரி ஆகிடும். இதை வாங்கி உடனே 1 or 2 days சாப்பிட்டு முடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த டேட்ஸ் வாங்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கே இருக்கிறது எல்லாமே டேட் சாக்லேட், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறது வந்து டேட் சிரப். யாராவது பாலில் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்காங்க, இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. டேட் சாக்லேட்டில் பிஸ்தாச்சியோ, ஆல்மண்ட், காஃபி, வால்நட் இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். பேஸ் வந்து டேட்ஸும் சாக்லேட்டும் வச்சுருக்காங்க. உள்ளே இருக்க ஃபில்லிங் மட்டும் நீங்கள் என்ன ஃப்ளேவரில் இருக்கோ அந்த ஃப்ளேவரை வச்சுருக்காங்க. உண்மையாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் துபாயிலேருந்து வாங்கிட்டு போய் ஊரில் கொடுக்குறீங்க அப்படின்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான சாக்லேட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இது எல்லாமே இங்கே மேட் பண்ணுற சாக்லேட்டுன்றதுனால ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் உங்களுக்கு. இதில் எந்த விதமான குவாலிட்டி பிரச்சனையும் வராது. ஃபிக்லேயுமே நான் 2 வெரைட்டி டேஸ்ட் பண்ணேன், ரெண்டுமே அவ்வளோ சூப்பராக அல்டிமேட்டாக இருந்தது. இப்போ நான் அந்த கேட்டு வாங்குற பெரிய ஃபிக் இருக்குது பார்த்தீங்களா, அது உண்மையாகவே அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்தது, அவ்வளோ பெருசாகவும் இருந்தது. உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வாங்க போகிற ஒவ்வொரு டேட்ஸையும் ட்ரை ஃப்ரூட்ஸையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு டேஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே கொடுப்பாங்க. வெஜிடபிள் மார்க்கெட்டில் ABCD இப்படி 4 ரோ இருக்குது. 4 ரோ ஃபுல்லாகவே வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஒரு கடையிலேருந்து இன்னொரு கடைக்கு பேசி பார்கின் பண்ணி அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். நானும் வீட்டுக்கு தக்காளி பழம், கேரட்டு, மாதுளம்பழம் இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருந்தேன், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது போக இங்கே நிறைய மசாலா ஐட்டம் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் வினிகரில் ஊற போட்ட எல்லா வெஜிடபிள்ஸும் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு மெயினான விஷயம் என்னென்னா ஃப்ரெஷ்ஷான ஹனி கிடைக்கும் உங்களுக்கு, ரொம்ப டேஸ்டான ஹனி. இந்த முட்டையை பற்றி நிறைய சொல்ல வேண்டியது இருக்கும், கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நான் ஒரு விஷயத்தை காட்ட போகிறேன் பாருங்களேன். இந்த ஹனியை வந்து பாக்ஸில் ஊற்றி வச்சு பார்த்துருப்போம். இந்த மாதிரி லாட்டில் அப்படியே இருக்கும், அந்த லாட்டை அப்படியே கட் பண்ணி அப்படியே ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி சாப்பிடணும்னு ஆசைப்படுறவங்க இல்லை யாருக்காவது வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க, கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்காங்க. இங்கே நாட்டுக்கோழி முட்டை, நார்மல் முட்டை, குயில் முட்டை, வாத்து முட்டை எல்லாமே இருக்குது இங்கே. ஸோ கண்டிப்பாக வந்து ஒன் டைம் வீட்டுக்கு தேவையானதை வாங்கிக்கோங்க. இந்த கடையில் சுத்தமான கோகோனட் ஆயில் அவ்வளோ ஸ்மெல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கீ, அதை பற்றி சொல்லியே ஆகணும், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த கீ ஸ்மெல் பண்ணி பார்க்குறப்ப. கண்டிப்பாக வந்து இங்கே செக் பண்ணி பாருங்க. This one, big, very big one. This one. Chicken, madam. This one inside 2 yellow. 2 yellow. This is also chicken egg. Yeah, this is organic chicken egg. How much the price? This one piece 1 dirham. One tray 25 dirham. 25 dirhams. This one? This one piece 1 dirham. This also 1 dirhams. Okay. This one? This is also organic desi one. What? How much? Same 1 dirham only. This one? This quail eggs. 2 eggs 1. No, it's quail eggs. Quail. Butter can. Yeah, I know. No. Price I'm asking. 25 piece 10 dirham. 25 piece 10 dirhams. Okay. I thought it's a fake. It's a ostrich, huh? Oh my god. Oh my god. How you get here, ostrich? Yeah. How you get here, ostrich? Dubai. Okay. Thank you.
இந்த மாதிரி ஆஸ்ட்ரிச் எக் கூட உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இப்போ சீசன் இல்லைன்னு சொன்னாங்க. 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் போங்க. 2 யோக் இருக்க எக் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை ஏமாற்ற மாட்டாங்க. ஒவ்வொரு டைம் டார்ச் வச்சு பார்த்துட்டு 2 யோக் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க கொடுக்குறாங்க. இதுதான் அந்த ஷாப்போட நம்பர். போனீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்காங்க. இந்த ட்ராலி ஃபுல்லாக இருக்கிறது ஒன்லி டேட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ் மட்டும்தான். எல்லாரும் ஊருக்கு போகிறோம், அவங்கவுங்க ரிலேட்டிவ்ஸ்க்காக மொத்தமாக வாங்கி வச்சுருக்கோம். இங்கே ஹோல்சேல் மார்க்கெட்னால உங்கள் ப்ரைஸும் கம்மியாக இருக்கும். எல்லா டூரிஸ்ட்டும் இங்கே வந்து தான் வாங்குவாங்க. நம்ம இந்த மார்க்கெட்டுக்கு வந்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட விஷயங்கள் ஹோல்சேலாகவே வாங்கிட்டு போகலாம். ஏகப்பட்ட வெரைட்டிஸில் ரைஸ் வச்சுருக்காங்க. 20 kg 25 kg பெரிய பெரிய மூட்டையெல்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரை கரம் மசாலாஸ் எல்லாமே நீங்கள் ஊருக்கு போனாங்க வாங்கிட்டு போகலாம். இல்லை உங்களுக்கு இங்கே தேவைப்படுது அப்படின்னா கூட 100 கிராம் 200 கிராம்ஸ் கூட உங்களுக்கு பேக் பண்ணி கொடுப்பாங்க. தேவையானவங்க யூஸ் பண்ணிக்காங்க. நம்ம ஊரில் பார்க்குற அதே கலர் அப்பளம் வேறு வேறு டிசைன்ஸில் வச்சுருக்காங்க. தேவைப்படுறவங்க இங்கே இருக்குது வந்து வாங்கிக்காங்க. இங்கே நட்ஸ் எல்லாம் வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க. சின்னதுலேருந்து பெருசு வரையும் அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு எல்லாமே. இந்த மாதிரி ஃபிக்கு கூட இங்கே அவைலபிளாக இருக்குது. லூஸில் இல்லாமல் இந்த மாதிரி டைப் பண்ணி வச்சுருக்கிறது கூட. இது சுண்டவத்தல் தானே, சுண்டவத்தல் கூட இங்கே வச்சுருக்காங்க ட்ரை பண்ணி. நம்ம ஊரில் உப்பெல்லாம் போட்டு பதப்படுத்துவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நார்மலாகவே காய வச்சு வச்சுருக்காங்க. செம்பருத்தி, ரோஸு இது எல்லாமே காய வச்சு வச்சுருக்காங்க. யாராவது மெடிசனுக்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து வாங்கிக்கோங்க. சின்ன ஜிப்லாக் பேக்லேருந்து பெரிய ஜிப்லாக் பேக் வரையும் இங்கே அவைலபிளாக இருக்குது. இது ஒரு தனி ஸ்டோராகவே வச்சுருக்காங்க உங்களுக்கு. அதே மாதிரி ஃபுட் ஐட்டம் பேக் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா பாக்ஸஸ் எல்லாமே வச்சுருக்காங்க உங்களுக்கு. இங்கே பிளாஸ்டிக் பாக்ஸ்லேருந்து அலுமினியம் ஃபாயிலேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிளேட் வச்சுருக்காங்க உங்களுக்கு. அலுமினியம் ஃபாயில் வந்து இவ்வளோ பெருசு நான் இதுவரை நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ பெரிய ரோல் 55 கிராம்ஸ் போட்டிருக்காங்க. வேணுங்கிறவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்காங்க வாங்கி. பார்க்லாம் போகிறோம் அப்படின்னா பல்காக இந்த மாதிரி பிளேட்லாம் வாங்கிட்டு போவோம் சாப்பிட்றதுக்கு. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் சீப்பாக இருக்குது, வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. குட்டி குட்டி ஸ்வீட்ஸ்லாம் செஞ்சு ஊற்றி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி சின்ன சின்ன கண்டெய்னர்ஸ் பார்க்குறதுக்கே அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. சில இதில் கண்டெய்னர் மட்டும் இருக்குது, சில இதில் ஸ்பூன் வித் கண்டெய்னராகவும் இருக்குது. உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அதை கண்டிப்பாக சூஸ் பண்ணிக்கலாம். க்யூட்டாக அழகாக இருந்தது குட்டி குட்டியாகவும். இப்போ நான் காட்டுறதுலாம் ஒவ்வொருத்துக்கும் தனித்தனி ஸ்பூனும் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. இது இவ்வளோ குட்டியான கேக் பண்ண முடியுமானே தெரியல. குட்டியான கப் கேக் பண்ணுற பேப்பர் இது யாருக்காவது வேணும்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்காங்க. கிளீனிங் யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸும் நிறையா வச்சிருக்காங்க. வேணுங்கிறவங்க கண்டிப்பாக வாங்கி வந்து ஒன் டைம் செக் அவுட் பண்ணி பாருங்க. துபாயில் நானும் ஏகப்பட்ட ஷாப் போயிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் இதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிருக்கேன். இது பாத்திரம் கழுவுற லிக்யூடு இவ்வளோ பெருசாக கொடுக்குறாங்கன்னு ஃபர்ஸ்ட் டைமாக நானே பார்த்து ஷாக் ஆயிருக்கேன். அது எத்தனை கலர்ஸ் பாருங்களேன், எவ்வளோ ஃப்ளேவர்ஸ். மேலே குட்டி கண்டெய்னரில் ஊற்றி வச்சிருக்காங்க. உங்கள் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கலாம். இது ஜம்போ பீனட் எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்களேன். இந்த கடையில் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரை ஐட்டம்ஸும் நட்ஸ் ஐட்டம்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஏகப்பட்ட நட்ஸ் ஐட்டம் வச்சுருக்காங்க. ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து வாங்கிக்கோங்க. சூப்பராக இருக்கும். எவ்வளோ பெரிய பட்டை பாருங்களேன். இந்த பட்டை எடுத்து ஆர்வமாக நானும் ஸ்மெல் பண்ணி பார்த்தேன். சுத்தம் பட்டைக்கான அறிகுறியே இல்லை, ஸ்மெல்லே இல்லைப்பா. இது போகிற போக்கில் எடுத்த வீடியோ. கண்டிப்பாக லேடிஸ் கண்ணில் இது படாமல் நம்ம கிராஸ் பண்ணவே மாட்டோம். அன்னைக்கு இருந்த அவசரத்தில் உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண கூட மனசு இல்லை. ஜஸ்ட் வெளியே இருந்தே அப்படி போகிற போக்கில் ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டே போயிட்டேன் நான். இதை பார்க்குறப்ப எப்படி இருக்குது, அப்படியே மீன் தவி போகிற மாதிரி இருக்குல்ல. கரெக்ட். இப்போ மீன் மார்க்கெட்டுக்குள்ளே தான் என்ட்ரு ஆக போகிறோம். அதுக்காக முன்னாடி இந்த மாதிரி லைட்லாம் போட்டு வச்சிருக்காங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. சேம் வெஜிடபிள் மார்க்கெட் மாதிரி தான். ABCDன்னு சொல்லிட்டு 4 ரோ இருக்கும். 4 ரோலையுமே ஏகப்பட்ட கடை இருக்கும். அதே மாதிரி தான் ஃபிஷ் மார்க்கெட்டும். இங்கே எல்லா டைமுமே ஃபிஷ் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். ஸோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ப்ரான்ஸ்லாம் நமக்கு எடுத்து காமிச்சாங்க. எல்லாமே மூவ் ஆகுது, உயிரோடு இருக்குது பாருங்களேன். முடிஞ்ச அளவு செக் பண்ணி பார்த்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்க ஐட்டமாக எடுத்துக்க வேண்டியதான். இந்த மாதிரி ஃபிஷ் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறோம்னா ஃபஸ்ட் நமக்கு தேவையான எல்லா ஐட்டத்தையும் எடுத்து கழுவு கொடுத்துடணும். அதுக்கே 20 to 25 மினிட்ஸ் ஆக்கிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பொறுமையாக வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியதான். நம்ம சீ ஃபுட்டில் ஏகப்பட்ட ஐட்டம் சாப்பிடவே மாட்டோம். நார்மலாக மீன், நண்டு, இறால் இது மட்டும் தான் சாப்பிடுவோம். நம்ம சாப்பிடாத ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. மெயினாக மீன், முட்டை. ஏகப்பட்ட மீன் வகையான முட்டைகள் இங்கே வச்சுருக்காங்க. மீன் முட்டை மட்டும் நான் சொல்ல வரல, ஒன்லி டிவியில் மட்டும் தான் நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட இங்கே வச்சுருக்காங்க. கண்டிப்பாக வந்து வாங்கலைன்னா கூட பரவாயில்ல, ஒன் டைம் கண்ணில் பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போங்க. நான் அன்னைக்கு ஹமூர் ஃபிஷ் வாங்கியிருந்தேன். பெர் கேஜி 20 கிராம்ஸ். என்னவோ தெரில, அன்னைக்கு கொஞ்சம் சீப்பாக இருந்தது. எப்போவுமே ஹமூர், சால்மன், கிங் ஃபிஷ் இது மூணுமே பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இது வந்து பால் சூறா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. குழந்தை பற்றி நியூவாக பிரஸ்ட் ஃபீட் பண்ணுற எல்லாருக்கும் பால் சுறா எவ்வளோ நல்லதுன்னு தெரியும். கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்க. இதே வீடியோவில் கொஞ்சம் முன்னாடி வேற டைப்பான மீன் முட்டை பார்த்துருப்பீங்க. இது ஒரு வகையான மீன் முட்டை. இது மாதிரி இந்த மார்க்கெட்டில் நான் ஏகப்பட்ட மீன் முட்டை நான் பார்த்தேன். மீன் முட்டையை மட்டுமே வச்சு சமைச்சு சாப்பிட்றவங்களா இருக்காங்க. அந்த மாதிரி பிரியமான ஆளா நீங்கள் கண்டிப்பாக இங்கே வாங்க. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ தான் என் கையில் வாங்கி அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணியே பார்க்குறேன். நீங்களே ஓனா வீட்டில் கழுவுறா இருந்தால் ஓகே, அப்படி இல்லைன்னா இங்கே கழுவி எடுத்துகிட்டு போகணுன்னா இந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் வந்துடணும். நம்ம எவ்வளோ மீன் வாங்கியிருக்கோமோ ஃபுல்லாக அதை வெயிட் போட்டு அதுக்கு ஒரு ப்ரைஸ் போடுவாங்க. இதை பே பண்ணிட்டு பில் வாங்கிட்டு போயிட்டோம் அப்படின்னா 20 to 25 மினிட்ஸில் நமக்கு ஒரு SMS வரும். உங்களோட ஃபிஷ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு, வந்து கலெக்ட் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு. நான் அதனால தான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் வந்த உடனே மீனெல்லாம் வாங்கி க்ளீன் பண்ண கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய வேலை மிச்சம். அதுக்கப்புறம் பொறுமையாக போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் எல்லாத்தையும். இந்த கடையில் ஒன்லி ப்ரான் மட்டும்தான், சின்னதுலேருந்து பெருசு வரையும் வச்சுருக்காங்கப்பா. யாருக்கெல்லாம் இந்த லாப்ஸ்டர் ரொம்ப பிடிக்கும், யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க? இதுவரை நான் சாப்பிட்டதில்லை, ஆனால் சாப்பிடணுன்றக்காக ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். அதுக்கான சுச்சுவேஷனே அமைய மாட்டேங்குது.
இருக்கு. ஊருக்கு போயிட்டு வந்துட்டு கண்டிப்பாக ஒரு டைமாவது அதை வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துடணும். இந்த மாதிரி ஷெல் சீ ஃபுட்டெல்லாம் வாங்குறதுக்கு அவ்வளோ கூட்டம், அவ்வளோ டிமாண்டு. இப்போ வீடியோவில் பார்க்குற ஐட்டத்தில் யார் யார் என்னென்ன சாப்பிட்ருக்கீங்க, டேஸ்ட் எப்படி இருக்கும், எதெல்லாம் வாங்கி ட்ரை பண்ணலான்றது கண்டிப்பாக கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் உங்கள்கிட்ட காட்டிகிட்டு இருக்க எதுவுமே நான் சாப்பிட்டதில்ல. இல்லை இதை வாங்கி ஒன் டைம் ட்ரை பண்ணுங்கன்னு எதை சொல்லுவீங்க எனக்கு? இவ்வளோ பெரிய நண்டை ஃப்ரெஷ்ஷாக உயிரோடு இங்கே மட்டும் தான் பார்க்க முடியும். டைப் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்கப்பா. இவ்வளோ பெரிய நண்டெல்லாம் பார்க்கும்போது ஆசையாக தான் இருக்குது. இது எப்படி உடச்சி சாப்பிட்றது? இந்த மாதிரி நண்டெல்லாம் உடச்சி சாப்பிட்ணுன்னா பக்கத்து சுற்றிலாம் வச்சு அடித்து உடச்சி தான் சாப்பிட்ணும் போல். அவ்வளோ பெருசு. அந்த ஓடு மட்டும் அவ்வளோ கெட்டியாக இருக்குப்பா. உயிரோடு இருக்கலாம் இந்த மாதிரி டைப் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்காங்க. ஸோ யாராவது இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக உயிரோடு இருக்க தான் வேணும்னு கேட்டாங்கன்னா சூப்பராக எடுத்து கொடுக்குறாங்க உங்களுக்கு. என் கையில் உயிரோடு இருக்க அந்த 2 நண்டு எடுத்து கொடுத்தாங்க. அந்த 2 நண்டோட வெயிட்டு மட்டும் மோர் தென் 1/2 kg இருக்கும். செம்ம வெயிட் அந்த நண்டு. கண்டிப்பாக ஒன் டைம் லாப்ஸ்டர் வாங்கும்போது இந்த மாதிரி பெரிய நண்டு வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தே ஆகணும். நம்ம ஊர் மசாலா போட்டு காரசாரமாக சமைச்சா எப்படி இருக்கும்? உள்ள இருக்க ஃப்ளஷ் எல்லாம் அவ்வளோ பெருசாக இருக்கும்ல. குட்டி குட்டி நண்டை வாங்கிட்டு உனக்கு எனக்குன்னு அடிச்சுக்காமல் இந்த மாதிரி 4 நண்டை வாங்கி நறுக்குன்னு சாப்பிட்டு போயிடலாம். இந்த மாதிரி கனவா மீன் யாரெல்லாம் விரும்பி சாப்பிடுவீங்க? தொக்கு மாதிரி வச்சு ஃப்ரை பண்ணி. என் வீட்டில் என் ஹஸ்பண்டுக்கும் என் கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். எப்பயாவது வாங்கி சமைச்சு மட்டும் கொடுப்பேன் நான். இந்த கனவா மீனை மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்லாம் போனோம்னா இவ்வளோ வெரைட்டிஸ் பார்க்கவே முடியாது. அதை பார்க்கறக்காகவாது இங்கே வரணும் போலயே. இவ்வளோ பெரிய மார்க்கெட்லேயும் நான் விசாரிச்சதுல ரொம்ப ஹை ப்ரைஸாக இருக்குது இந்த லாப்ஸ்டர் மட்டும்தான். லாப்ஸ்டர் அவ்வளோ விலை போட்டு வாங்குறோம். ஆனால் மிச்சம் இருக்கு நம்ம கொஞ்சோன்னு கறியாக தான் இருக்கும். எனக்கு அதுதான் ரொம்ப மனசே கஷ்டமாக போச்சு. என்னடா இவ்வளோ ப்ரைஸ் போட்டு வாங்குறோம், கறி இவ்வளோ தான் நம்ம கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன்ட்ட எல்லாத்தையும் டீட்டெயிலாக விசாரிச்சு வந்திருக்கேன். இந்த வெக்கேஷன் முடிஞ்சோடனே இன்ஷால்லா ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண போகிறது லாப்ஸ்டர் மட்டும்தான். மேலே இருக்க ஷெல்லோட கலர்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பட் எல்லாமே ஒன்று தான் அப்படி சொல்லிட்டாங்க. சீ ஃபுட் பேர் மறந்துட்டேன். ஆக்சுவலாக என்னன்னா மண்ணுக்குள்ள இது ஒளிஞ்சிருக்கும். உப்பு தூவினோடனே அப்படியே எல்லாம் வெளியே வந்து நிற்கும். அப்படியே பிடிச்சி எடுத்துருவாங்க. இங்கே இந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க சீ ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே பிலிப்பினி பீப்புள் தான் ட்ரை பண்ணுவாங்க. நம்ம நார்மலாக மீன், நண்டு, இறால் இதோட அப்படியே போயிட வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ் கூட போனாவே இதான் பெனிஃபிட். நமக்கு எந்த நேரத்தில் என்ன வேணுன்றது கரெக்டாக தெரியும். ஆக்சுவலாக டீ குடிக்கிற டைம் டீயை தேடி பார்த்தோம். கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி தெரியல. ஓகே ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவோம். இங்கே என்ன இல்லை, ஃபோன் கவர் வேணுமா, ஃபோன் கவரும் வாங்கிக்கலாம். இங்கே இருக்க துருக்கி ஸ்வீட் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச போமோகிரானேட் ஸ்வீட்டு. ஊருக்கெல்லாம் போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஸ்வீட் வாங்கிட்டு போய் கொடுங்க. அவங்க இதுவரை டேஸ்ட்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. குளோபல் வில்லேஜ் போகிறப்பெல்லாம் இது வாங்குறோமோ இல்லையோ கண்டிப்பாக வாங்கி டேஸ்ட் பண்ணிடுவோம். 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஃபோனுக்கு SMS வரும். எந்த கவுண்டரில் வந்து நம்மளோட ஃபிஷ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம மீனை கழுவு கொடுப்போம் இல்லையா, அப்போ ஒரு பில் கொடுத்துருப்பாங்க நம்ம பே பண்ணுறதுக்காக. அந்த பில்லில் வந்து ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரில் இருக்கிறதும் நம்ம க்ளீன் பண்ணியிருக்க மீனில் இருக்க பேக்கேஜில் இருக்க நம்பரும் ஒரே மாதிரி இருக்கும். அதை பார்த்துட்டு அங்கே இருக்க ஆள் அதை அப்படியே எடுத்து கொடுத்துருவாங்க நம்ம கிட்டக்க. நம்ம கொடுத்த மீன்லாம் சரிதானா நம்ம ஒன் டைம் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம அங்கேருந்து வாங்கிட்டு வந்துட வேண்டியதான். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். அப்படிலாம் நினச்சிட முடியாது. வீட்டில் வந்து ஆகிய நம்ம எல்லாத்தையும் கழுவி தான் பார்க்கணும். சீ ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க என்னதான் கழுவி கொடுத்தாலும் நம்ம கையால் கழுவுனா தான் நமக்கு திருப்தியாக இருக்கும். டேட்ஸ் மட்டும்தான் வாங்க போகிறதா பிளான். என் ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணி இவ்வளோ தூரம் போயிட்டேன், அப்படியே 2 மீனையும் 4 நண்டையும் பிடிச்சிட்டு வந்துட்டு நான் சூப்பரான கிரேவியும் குழம்பு வச்சு விட்டுறலாம்ல. சரி வேறு வழி இல்லை, பாவம் இவ்வளோ தூரம் வந்துட்டு வந்தானே நம்மளும். நெக்ஸ்ட் டைம் இந்த மார்க்கெட்டுக்கு வரும்போது இங்கே இருக்க மீட்டை பற்றியெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அத்தனை பேத்துக்கும் தேங்க்யூ. என்னோட வீடியோ ஃபுல்லாக பார்த்து அது கொடுக்குற நல்ல கமெண்ட்ஸை நான் ரீட் பண்ணுறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி நல்ல வீடியோஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.